லக்ஷ்மி, இப்போ என்ன நடக்குது? ஏன்னா அரசியல்வாதிகள் வெளிப்படையா எல்லாம் ஒப்பந்தம் கையெழுத்திடுகிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்படி கசிவிடப்பட்ட தகவலா இருந்தாலும் நம்மள்கிட்டயே மறுப்பாங்க, எந்த சோர்ஸ்லேருந்து. அது அவங்களுக்கான உரிமை அப்படிங்கிறது. இன்னைக்கு நடந்தது என்ன நடந்திருக்கு? என்ன பேச்சுவார்த்தை போயிருக்கு? தொகுதின்னு ஒரு செய்திகள்ல வெளியானது போல தொகுதி எண்ணிக்கை எல்லாம் பேசப்பட்டதா எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு அவசரம் அதிமுகவினுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு சீக்கிரமா விருப்ப மனு வாங்கினதில்ல, இவ்வளவு முன்கூட்டியே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தினது இதெல்லாம் கிடையாது. இது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸை தான் திரும்ப திரும்ப காட்டுது. அங்கே ஒரு வலிமையான ஒரு கூட்டணி இல்லை, அந்த மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான அந்த பிரயத்தனம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு இது ஒரு சாதாரண சந்திப்பாக தான் இருந்திருக்கும். அவர் பாஜகவினுடைய பொறுப்பாளர், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக அவரை போட்டிருக்காங்க. அவர் நேரடியாக கூட்டணி கட்சி தலைவரை சந்திக்கிறார், அவ்வளவுதான் அதுல செய்தி. அதுக்கு மேல இந்த 170 தொகுதி பேசப்பட்டது, 65 பாஜகவுக்கு, அதுல ஓபிஎஸ்சியும் டிடிவியும் சேர்த்துக்கிறாங்க. தேமுதிகவுக்கு 6 தொகுதின்னு சொன்னா பிரேமலதா எப்படிங்க ஏத்துக்குவாங்க? எப்படி டிஎம்டிகே 6 தொகுதியில் அப்படி நீங்க கிரஷ் பண்ணிடுவீங்க? 3 தொகுதி ஓபிஎஸ்க்கு. வைத்தியலிங்கம் கூடவே கிட்டத்தட்ட வெல்லமண்டி நடராஜன் உள்பட இன்னும் நிறைய எம்எல்ஏஸ் அவரோடவே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ எங்கேருந்து சீட்டு கிடைக்கும்? இவ எல்லாரையும் விட்டுட்டு வைத்தியலிங்கமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் அவரோட இருக்காங்க. ஓபிஎஸ் வெறும் 3 எம்எல்ஏ வாங்கிட்டு என்டிஏ சொல்றதுல, அதாவது பிஜேபியோட தயவுல திரும்பவும் அங்கேயே இருந்துருவாரா? ஏற்கனவே இந்த 10 வருஷத்துல அவர் இழந்தது பத்தாதா பிஜேபியால? திரும்பவும் பிஜேபி சொல்றபடி கேட்டு என்டிஏவுக்குள்ளே இருந்து திரும்பவும் இழக்கணுமா? போன சட்டமன்ற தேர்தலில் தினகரனுடைய அமமுக பிரித்த வாக்குகள் கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்குகள். அவங்க கிட்டத்தட்ட 23 40 தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க. அதாவது அவங்க பிரித்த வாக்குகள்னால தான் அதிமுக தோல்வியை சந்தித்தது. அப்படிப்பட்ட செல்வாக்கு இருந்து அப்போ ஒரு 18 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தார் அதுக்கு முன்னால, இந்த தேர்தலுக்கு முன்னால. அதற்கு அப்புறம் அவர் ஒருவேளை என்டிஏல லாஸ்ட் எலெக்ஷன்ல என்டிஏல இருந்தாரு, 24ல நீங்க கேட்கலாம். ஆனால் சவுத்தில் அவ்வளவு செல்வாக்கு இருக்கக்கூடியனா அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில், சிவகங்கை, காரைக்குடி, கோயில்பட்டி, இது மாதிரியான தொகுதிகள் எல்லாம் அவர் கூட ஒரு சில ஃபேஸஸ் இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வாக்கு வங்கி இருக்கு. இவங்க எல்லாருக்கும் இல்லாமல் இவங்க கொடுக்குற அந்த 6 தொகுதிகளை வாங்கிட்டு எப்படி என்டிஏக்குள்ள சரின்னு இருந்துருவாங்களா? சரி, 65 வாங்கி பிஜேபி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு கொடுத்துட்டு பிஜேபி என்ன பண்ணுவோம் அப்புறம்? இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் அதீதமான கற்பனையோ இல்ல கசிய விடப்பட்ட செய்தியாகவோ கூட இருக்கலாம். அதுல எந்த விதமான உறுதியான தகவலும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இன்னைக்கு பிரிலிமினரி டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்குன்றத நான் ஒத்துக்கிறேன். அது பேசியிருக்காங்க. பிரிலிமினரி டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப பேசிக். இது அதாவது ஏற்கனவே கூட்டணின்றது உறுதி செய்யப்பட்டது. இன்னைக்கு அடுத்தது தேர்தலுக்கான வியூகங்களை அமைப்பதற்கு இது தொடக்க புள்ளி, அவ்வளவுதான். ஆனா அதிமுகவுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. இன்னைக்கோட விருப்ப மனு வாங்குறத முடிச்சுட்டாங்க பாருங்க. 6000 விருப்ப மனுக்கள் வாங்கப்பட்டிருக்கு. அதை ஏடிஎம்கே எதுக்காக சொல்றாங்கன்னா, நாங்க தான் லார்ஜர் பார்ட்னர் பாருங்க, எங்க கட்சியிலேயே 234 தொகுதிக்கும் ஆள் இருக்கு, உங்களுக்கு நீங்க கேட்கிற நம்பர்ஸை நாங்க கொடுக்க வேண்டிய இடத்துல இல்லைன்றத அசர்ட் பண்றதுக்காக தான் இந்த தகவலே தவிர இன்னைக்கே எல்லாம் பேசி முடிவாகவெல்லாம் இல்லை. இந்த தகவல், கசிய விடப்பட்ட தகவல் யாருக்கோ செய்தி சொல்லி இருக்கு. அது யாருக்கான செய்தின்றத இன்னும் ஒரு வாரம் நம்ம பேச போறோம். இந்த செய்தி யாருக்கு அப்படின்றதுல. ஆனா இப்படி இருக்கலாம்ல லட்சுமி, ஆனா இந்த எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறாங்க, அது இருக்கு இல்லையா? அது அப்படி எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு நினைச்சாங்களான்னு எனக்கு தெரியல. பிஜேபி இன்னைக்கு டிடிவி தினகரனுக்காகவும் ஓபிஎஸ்க்காகவும் உள்ளுக்கு பேசினதா கூட எனக்கு தெரியல. பாமகவை ஒன்னா சேர்த்து வைக்கிறத அதிமுக பார்த்துப்பாங்கன்னு எப்படி முடிவு சொல்ல முடியும்? பாமக அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையில ஒரு பாலமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான நட்புறவை ஏற்படுத்துறது, இல்ல பழையபடி பாமக இருக்கணும்ன்றதுக்காக அதிமுக முயற்சிகள் எடுத்தது உண்மைதான். அதிமுகவினுடைய ஒரு சில தலைவர்கள் நேரடியாக 2 பேரையும் சந்திச்சு பேசினதெல்லாம் உண்மைதான். அது இன்னைக்கெல்லாம் கிடையாது. ஒரு 2-3 மாதமாவே அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்காக பாமகவுக்கு எவ்வளவு எண்ணிக்கையில தொகுதின்னு இவங்க எப்படி முடிவு பண்ணிடுவாங்க? இன்னும் சொல்ல போனா பிஜேபியை விட தேமுதிக, பாமக
ஓபிஎஸ் தினகரன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் செல்வாக்கு அதிகம். அவங்களுக்கு எல்லாம் வந்து பியூஷ் கோயல் டெல்லியில இருந்து வந்து உங்களுக்கு எல்லாம் நான் வாங்கி இவ்வளவு வச்சு பங்கு வச்சு தரேன், நீங்க எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்? ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை தடாலடியா வேட்பாளர் பட்டியலை வெளியிட போக எல்லா கூட்டணி கட்சிகளும் பதறி அடிச்ச காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஆமா, எல்லாரும் என்ன ஆக போகுதோ அப்படின்னு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனா இப்ப லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி எதிர்த்தரப்பு கிட்ட யார்கிட்டயுமே பேசல. அது பிஜேபி பிரமுகர்களும் பேசின மாதிரி தெரியல. ஆனா நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா இது யாருக்கு செய்தின்றது ஒண்ணு. இது இவங்களெல்லாம் அகாமடேட் பண்ற மாதிரி இருக்கா, இல்லைன்னா நீங்க வர வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருக்கா? இதை எப்படிதான் புரிஞ்சுக்கிறது ஷியாம்? என்டிஏ கூட்டணியில 160 170 இடம் எனக்கு வேணும்ன்றாரு எடப்பாடி. அவ்வளவுதான், அதான் செய்தி. பாயிண்ட் அவ்வளவுதான், அதான் செய்தி. அவரோட எண்ணிக்கையை சொல்லிட்டாரு. இப்ப லட்சுமி சொன்னது கரெக்ட். பாமகவை எப்படி வந்து இவர் ஒருங்கிணைக்க முடியும்? அப்ப எப்படி வந்து பாமகவுக்கான சீட்டு இத்தனைன்னு சொல்ல முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதே நேரத்துல எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதுல இருக்கிற கடைசி சிரிப்பு யாருடைய சிரிப்பு? லாஸ்ட் லா திமுக. திமுக இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும். இப்ப ஏன் வந்து அதிமுக விருப்ப மனு இப்பவுமே வாங்குது? லட்சுமி சொல்றது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? விஜய்கிட்ட யாராவது போயிடாம இருக்கிறத தடுக்கலாம். விஜயோட வளர்ச்சியவும் நம்ம தடுத்து தான் ஆகணும் அப்படிங்கறது அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும். திமுகவுக்கு என்ன சிரிப்புனா, சரி நம்ம செய்ய வேண்டியது இவங்களே செய்யறாங்க அப்படிங்கறதுல அவங்க சிரிக்கிறாங்க. துரைக்கண்ணா, இதுல 6-3 சொல்றதன் மூலமா இதுதாங்க உங்க செல்வாக்கு அப்படின்னு சொல்ல வராங்களா? அப்படிதான் நாங்க அகாமடேட் பண்ணுவோம், கூட குறைச்சா இதுல 1-2 போகலாமே தவிர இதுக்குள்ளதான் ஷியாம் சார் சொன்ன மாதிரி 170ல நாங்க புடிமானமா இருப்போம், மத்த என்டிஏவை நீங்க பாத்துக்குங்க, அதுவும் அப்படி இருக்குமா? அப்படி வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்ப தொடக்க முதலே திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, அவர் தனி மனிதன், அவர் பின்னாடி யாருமே இல்லை அப்படிங்கிறத வந்து கட்டமைச்சிட்டு வர்றாங்க. ஓகே, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலாக அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் வர்றவங்க கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. நீங்கள் கடந்த 2024 தேர்தல் இருக்க 2016 நாடாளுமன்ற தேர்தலையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னாலே இந்த என்டிஏ அணியில் கிடைச்ச வாக்குகள் இருக்குல்ல, குறிப்பாக டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஒரு 18-20% வாக்குகள் திரு ஓபிஎஸ் தரிசீலா தினகரனுடைய ஆதரவு வாக்குகள் கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கு. குங்குமண்டலத்திலையுமே 11-12% வரைக்குமே கிடைச்சிருக்கிறது. அப்போ இதுதான் கள யதார்த்தம். இது வந்து பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம கடந்த பதிவில் பேசணும்ல, உள்துறை மூலமாகவும் அவங்க ஒரு சர்க்கிள் போட்டு அனுப்பிச்சது மூலமாக கிடைச்சிருக்கு. அப்படின்னு இன்றைக்கு நடைபெற்ற திரு ஓபிஎஸ் தலைமையிலான அந்த நிர்வாக குழு கூட்டத்திலையுமே என்டிஏ கூடல பாரதிய ஜனதா கட்சிக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் பாடம் புகட்ட வேண்டும், எனவே நீங்கள் இன்னொரு முடிவை எடுங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கொடுத்திருக்காங்க. அதுல 90% மேல தாவேகாவோடு நாம் கூட்டணி போடலாம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். என்ன முடிவு இப்ப போயிட்டு இருக்கு? அப்ப என்ன முடிவு என்பதை இன்றைக்கு அறிவிக்கிறாரா அல்லது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஒத்தி போட போகிறாரா? இன்னும் அந்த நகர ஒன்றிய அளவில் இருக்கிற ஆட்கள்கிட்ட எல்லாமே கருத்து கேட்டு ஒரு முடிவை அறிவிக்க போகிறாரா? இன்னும் சில மணி நேரங்கள்ல சில மணித்துளிகள் அரசியல்வாதிகளுக்கு தோதா எப்படி கமிஷன் போடுறது கல்லு போடுற மாதிரி கருத்து கேட்டு சொல்றோம்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜி, அதுதான் சிறந்த ஸ்ட்ராட்டஜியா பார்க்கப்படும். ஒத்தி போட்டா ஓடி போயிருவாங்க சார். இன்னமும் ஒத்தி போட்டா ஓடி போயிருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆமா பிப்ரவரி லாஸ்ட் நோட்டிபிகேஷன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸோட தேர்தல் வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்?